சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்த அப்பர், கைலாய மலையில் சிவபெருமானை நேரில் தரிசிக்க அவரது கண்களும் உள்ளமும் ஏங்கின. கைலையை தரிசித்தே தீருவது என்ற உறுதியுடன் வடதிசை நோக்கி தம்முடைய பயணத்தினைத் தொடர்ந்தார். அந்த பயணம் மிகவும் கடுமையாக இருந்தது. அப்போது சிவபெருமான் முனிவர் வடிவில் தோன்றி அப்பரிடம், மனித உடலுடன் கைலாயத்தை அடைவது எளிதல்ல, அருகில் உள்ள இந்த பொய்கையில் நீராடுங்கள் என்றார். அப்பரும் இறைவனின் கட்டளையை ஏற்று பொய்கையில் மூழ்கினார். அடுத்த கணமே திருவையாறு திருத்தலத்தில் எழுந்தார். அப்போது திருவையாறே கைலாயமாக மாறியிருந்தது. சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் உமாதேவியுடன் அருள்பாலித்தார். தேவர்கள், முனிவர்கள் என அனைவரும் இறைவனை போற்றும் தெய்வீக தரிசனம் அப்பருக்கு கிடைத்தது. இதை நினைவு கூறும் வகையில் இச்சிறப்புமிக்க ஐதீக விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் அமாவாசை அன்று திருவையாறில் உள்ள அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பர் கோவிலில் அப்பர் கண்ட கைலை காட்சி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது.